ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு நல்லா அதில் இருக்கிறதான கர்னல்ஸ் எல்லாத்தையுமே உரிச்சிருங்க. உரிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், அருமையாக நம்ம உரிச்சிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா எல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 கார்ன் கிட்ட எடுத்திருக்கேன். நல்லா உரித்து எடுத்தாச்சுங்க கிறிஸ்பி கார்ன் செய்ய. உரித்து எடுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தண்ணியில் நல்லா வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வைங்க. வேக வச்ச அப்புறமா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. பாருங்கள், நானும் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த தண்ணியை எல்லாம் ஈர்த்துரும். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதை ஆற விடுங்க. அருமையான கிறிஸ்பி கார்ன் செய்ய போகிறோம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மைதா, அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டு அந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க கிறிஸ்பி கார்னுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதான அந்த கிறிஸ்பி கார்ன் மசாலாவை எண்ணெயில் நல்லா பொரியுங்க. பாருங்கள், அருமையாக பொரிக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுக்க போகிறோம். இதில் என்னென்னா, இந்த கார்னில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால வெடிக்கும். கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இல்லைனா என்ன ஆகிடும்னா அது வெடிஞ்சிடும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு நம்மளோட கிறிஸ்பி கார்ன். இதை நீங்கள் பார்பிக்யூ நேஷன் இல்லை அப்சல்யூட் பார்பிக்யூ போனீங்கன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. கிறிஸ்பி கார்ன் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட கார்ன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, அருமை எல்லாமே வேக வச்சு எடுத்துட்டோம் கிறிஸ்பி கார்ன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த சவுண்ட் அப்படியே கிறிஸ்பினஸோட சவுண்ட் உங்களுக்கு அப்படியே கேட்கும். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கிறிஸ்பியாக. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் நீங்கள் பெப்பர், உங்களுக்கு தேவையான காரம் அவ்வளோ, அப்புறம் உப்பு, வெங்காயம், அப்புறமா ஒரு பீஸ் லெமன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், சட்பட்டாவாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணப்போ என்ன ஆகும்னா, அதில் இருக்கிறதான உப்பு, காரம் எல்லாமே போய் ஃபுல்லாக அதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் கோட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பி கார்ன் ரெடியாக போகுது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பி கார்ன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பிளேட்டிங் பண்ணுறோம். சூப்பராக கிறிஸ்பி கார்ன் ரெடி. வாங்க இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றேன். வாஹாஹா, சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.